தலைவராங்க அந்த முக்குல இருந்த லைட்டை போட்டு இருந்த இந்த பிரச்சனையில இருந்திருக்காங்க. ஃபேமிலி குழந்தைங்கள அங்கங்க பாக்குறவங்க பாத்துட்டு போயிருப்பாங்க. இங்க போய் மாசு காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன், அங்க போய் நின்னுகிட்டு லைட்டை போட்டதுனால தான் நெருக்குறாங்க. பச்சை குழந்தைங்க, பொம்பளைங்க பார்க்க முடியலங்க, அத்தனை பேருங்க. அந்த முக்குல லைட்டை போட்டுருக்கலாம்லங்க. என்னங்க குறைஞ்சு போச்சு அந்த முக்குல லைட்டை போட்டிருந்தா? கேரவனுக்குள்ள இருக்க லைட்டு தான் சொல்றேன். அவங்க எதுக்குங்க வராங்க? தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க. மத்தவங்க எல்லாம் விஜய பாக்கணும். பொம்பளைங்க, லேடிஸ் குழந்தைங்க, பொம்பளைங்க எல்லாம் விஜய பாக்கணும் தான் வராங்க. ஓகேங்களா? அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்துட்டு விஜய் கேரவன்ல பார்த்தோமா வீட்டுக்கு போயிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் போனதுனால தான் எல்லாரும் கூடவே போனாங்க. அதே போல விஜய் ஏன் இவ்வளவு கிரௌடு நாமக்கல்ல நடைபெறல, திருச்சியில நடைபெறல, அரியலூர்ல நடைபெறல, இங்க மட்டும் ஏன் நடைபெறுதுன்னா மற்ற மாவட்டங்களுக்கு போகும்போது விஜய் வாகனத்தின் முன்னாடி உட்காந்து கை காட்டினாரு. அவன் விஜய பேச்ச கேட்க வந்தவனே பார்க்க வந்தவன். அதான் பலமுறை பறிச்சு பிடிச்சு சொல்றோம். பார்க்க வந்தவன் அப்படியே கலைஞ்சு போயிட்டான். அதே போல இந்த கரூர் ரவுண்டானால விஜய் உள்ள என்ட்ரி ஆகும் போது அவரு முன்னாடி உட்கார்ந்து கை அசைச்சிருந்தா, அவருக்கு ஹார்ட் விட்டுருந்தா, அவருக்கு பிளையிங் கிஸ் கொடுத்திருந்தா அவன் பார்த்துட்டு கிளம்பிருப்பான். விஜய் கதவை சாத்திட்டு உள்ள போன உடனே அது ஒரு மர்ம குகை மாதிரி இருக்கு. அந்த காரு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, யாரு இருக்கானே தெரியல. உள்ள போன உடனே இவன் என்ன பண்றான்? விஜயை பார்க்கறதுக்காகவே வம்படியா வாரான். அப்ப எல்லாரையும் பார்க்க வைக்கணும், ஒரே இடத்துல கூட்டணும், மாஸ் காட்டணும். தமிழ்நாட்டில் எங்கேயுமே கூட்டாத கூட்டத்தை நம்ம இந்த இடத்துல கூட்டி காட்டணும் அப்படின்னு தனிப்பட்ட பகை செந்தில் பாலாஜிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் இல்ல திமுகவுக்கும் செந்தில் ஆதவர்ஜுனாவுக்குமான தனிப்பட்ட பகையை தீர்த்து கொள்ள விஜயையும் விஜய் ரசிகர்களையும் அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காருங்கிறதா அப்பட்டமான உண்மை. இப்ப